முட்டைகோஸ் சாம்பார் பார்க்கலாமா? அதுக்கு நல்லா அலசி வச்சுருக்க பருப்பு கூட பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் நான் முட்டைகோஸை கட் பண்ணி நல்லா அலசியும் வச்சுக்கிட்டேன். பருப்பு வேக வச்சுருந்த குக்கர்லேயே காயை நல்லா சேர்த்து அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்து காயும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மறுபடியும் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கூட கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் இப்போ வெந்து வந்த கோஸும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பும் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றி கூடவே சாம்பார் பொடி தூவினீங்கன்னா சூப்பரான முட்டைகோஸ் சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.